சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லுகிறார் பவுல். அவர் எங்கிருந்து சொல்றாரு தெரியுங்களா? ஒரு பெரிய அரண்மனையில உட்கார்ந்து சொல்லல, ஒரு நல்ல அழகான வீட்டில் உட்கார்ந்து சொல்லல, ஒரு சிறைச்சாலையில சுவிசேஷத்து நிமித்தம் அடிக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலையில் அந்த வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாயிருங்கள். ஏன் அந்த வார்த்தை சொல்லுகிறார்? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாருங்கிறதா பெரிய சந்தோஷம். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதுதான் பெரிய சந்தோஷம். என் வேதனை நேரத்தில் என் பட்சத்திலே தேவன் இருக்கிறார் என்பதுதான் பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? அதுல சந்தோஷப்படுங்க. நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாரா? அதுல சந்தோஷப்படுங்க. நம்ம எங்கே போனாலும் தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னம் நம்மளோடு கூட வருதா? அதுல சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அவங்க விரும்பினது வந்தா சந்தோஷம், அவங்க எதிர்பார்க்கிறது வந்தா சந்தோஷம். ஆனா தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மளோடு கூட இருப்பதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். இந்த நாள்ல நான் மனநிறைவா ஜெபிச்சேன்னு சொல்றதா பெரிய சந்தோஷம். இந்த நாள்ல வேதத்தை நான் நல்லா வாசிச்சுட்டான்னு சொல்றதா ஒரு பெரிய சந்தோஷம். அதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். உங்க ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார்.